ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சீனாய் மலையிலிருந்து 10 கட்டளையை கொடுக்கும் போது அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அதே ஆண்டவர் தான் லேவியராகமத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்து பேசும்போது ஆண்டவர் எல்லா கட்டளைகளையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி பரிசுத்தமா வாழணும், எப்படி பலி செலுத்தணும், எப்படி சுத்திகரிக்கணும், இது எல்லாமே சொல்லி தராரு. அதே மாதிரி தான் பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆண்டவர் வெளியில இருந்து மக்கள் கிட்ட பேசிக்கிட்டே வராரு. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு பரமேறினதுக்கு அப்புறம் நமக்குள்ள, அதாவது இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி பரிசுத்தமா நடக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே வராரு. இதை நாம ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. ஏன்னா பழைய ஏற்பாடுல ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மக்களுக்கு பரிசுத்தத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது நாதாபு அபிகுவும் செத்து போனாங்க. புதிய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களுக்குள்ள வந்து வாசம் செய்யும் போது அனனியாவும் சப்பீராலும் இறந்து போனாங்க. பழைய ஏற்பாடுல நாதாபு அபிகுவும் ஆண்டவர் சொல்லாததை வந்து செஞ்சாங்க. புதிய ஏற்பாடுல அனனியாவும் சப்பீராலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த செய்யல. இதுல இருந்து என்னங்க தெரியுது? பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடுல தான் நமக்கு கட்டளைகளும் அதிகம், அதை கடைபிடிக்க கிருபையும் அதிகமா தேவை. சிந்தித்து பாருங்களேன்.